ஹாய், வெல்கம் டு நக்ஷத்ரா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மரவள்ளி கிழங்கை வச்சு நம்ம எப்படி ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் பணியாரம் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 2 மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டையாக வந்து டக்குன்னு வந்துச்சு அப்படின்னா அந்த கிழங்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது வந்து நான் சின்ன சின்னதாக வந்து தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லேஸாக கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம ஒரு தோசை பதத்துக்கு ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றாமல் நம்ம எப்படி உளுந்து வந்து மெதுவடைக்கு ஆட்டி எடுப்போம் இல்லைங்களா, லைட்டாக தண்ணி தெளித்து அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். நல்லா பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப நைஸாகவும் இருக்காது, கொஞ்சம் கூட திப்பி கூட இல்லாமல் நல்லா நீட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். தண்ணியை நிறையா சேர்த்துட்டிங்க அப்படின்னா கிழங்குலேருந்தும் நமக்கு தண்ணி விடும். அதனால தான் தண்ணியை வந்து சேர்த்தாமல் அரைச்சிக்கணும். இதுக்கு நான் வந்து இப்போ எடுத்துக்கிறது வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் நல்லா ஸ்லேஸாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு பணியாரம் செய்கிறதுனால அது எப்பவும் வந்து நம்ம பணியாரத்துக்கு வதக்கிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்து நல்லா வெங்காயத்தை அதிலேயே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப பொன்னிறமாக வணக்கினா போதும், ரொம்ப ப்ரௌனாக வரணும்லாம் இல்லை. அது கூட நான் திருவி வச்சுருந்த கேரட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதில் வந்து எடுத்து வச்சுருந்த காரத்துக்கு வந்து கொஞ்சமாக பச்சை மிளகா, நான் ஒரு 2 பச்சை மிளகா மட்டும் கட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீரகத்தை நல்லா கசக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்தும் போது நல்லா எப்போவுமே ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கிழங்கு மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இதில் வந்து கிழங்குக்கு நான் வந்து இன்னும் உப்பு சேர்த்தலை. அதையும் கொஞ்சமாக நமக்கு கிழங்குக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு பிளேட் போட்டு மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், நான் வந்து தண்ணி லைட்டாக அதுலேயே விட்டுருக்கு. இப்போ வந்து ஒரு பணியாரக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம நல்லா கல் காஞ்ச உடனே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கிழங்கு மாவு, அதை வந்து எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பணியாரம் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா புசு புசுன்னு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு நம்ம ரெகுலராக எப்போவும் நம்ம செய்கிற பணியாரம், இட்லி, தோசை இந்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நல்லா வேக விட்டு எடுங்க. ஏன்னா கிழங்குங்கிறப்போ கொஞ்சம் நல்லா வெந்திருந்தால் தான் சாப்பிட இதாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொன்று, உங்களுக்கு கொஞ்சம் மாவு வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து பிசுப்பாக இருக்குது அப்படின்னா அது கூட நீங்கள் ஆட்டி வச்சுருந்த தோசை மாவு கூட ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட அரிசி மாவு இருந்தால் கூட ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா 2 பக்கமும் வெந்து வந்த உடனே எடுத்தோம்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் பணியாரம் ரெடிங்க. இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக வந்து தக்காளி குருமா தான் வச்சுருந்தேன். சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். உங்கள்